நமஸ்திரியம்பகாய சக்க பர்ஜினேன்னு இந்த கபர்ஜினேன்னு பதம் கபர்தோஸ்ய ஜட்டாஜூட்டான்னு கபர்தவான் கபர்தி பரமேஸ்வரன் ஜட்டாஜுதாரின்னு அர்த்தம். அந்த காவை கொண்டு போய் நமஸ்திரியம்பகாய சக்க பர்தினே பர்தினேன்னு பிரிச்சு சொல்லணும்னு சொல்லியிருக்கார் நாரதர் சிக்ஷையிலே. இது அப்பை தீட்சிருவாள் காலத்துல 300 வருஷத்துக்கு முன்னாடி 200 சிஷ்யாளோட சிவபூஜை பண்றாள். தங்க தாராபாத்திரத்தில் க்ஷீரத்தை அபிஷேகம் பண்ற போது சிஷ்யாளை கூப்பிட்டு இது என்ன காவை கொண்டு போய் அங்க தள்ளி பர்தினேன்னு சொல்லவாவது, நாம் நம்ம நாள்ல இதை மாத்தி பண்ணோம்னு சொல்லி சுக்குமோ லகு திப்பிலிங்கிறா போல இருக்கே, ஆகினால இதை மாத்தி பண்ணோம்னு 200 சிஷ்யாளோட தீட்சிருவாள் க்ஷீராபிஷேகம் பண்ற போது நமஸ்திரியம்பகாய கபர்தினே சொன்னாளா. சுவாமி மேல பால் விழமாட்டேங்கிறதா, இதோ தூசி அடைச்சுட்டு இருக்கோன்னு இந்த கொண்டு வந்தா கடகடான்னு கொட்டுருதான், உடனே அங்க கொண்டு போனா நிக்கிறதான். சிலவனுக்கு மேல மேல வந்தாக்கே ஸ்லோகம் தெரியாது, அந்தண்ட போன உடனே கக்குசுல போய் இழுப்பான் ராகங்கள்லாம் போட்டு, இங்க வந்ததே பாட்டு மறந்து போயிடும். அந்தண்ட போன உடனே ஆஹாஹாமா தொழில் கூட்டினவங்க தரா போல கத்துவன். அது மாதிரி சுவாமிகிட்ட போனா பால் நிற்குது, இந்த வந்தா கொட்டுறது பிரயோஜனம் இல்லாத இடத்துல. இப்படி 10 தடவை பார்த்ததுக்கு அப்புறம் சிஷ்யாளை கூப்பிட்டு பாத்தியா பெரியவாள் போட்ட ரோடுக்கு மூறி நடக்க ஆரம்பிச்சா எத்தனை கோளாறு வருது பாத்தியா சொல்லி நமஸ்திரியம்பகாய சக்க பர்தினே சொன்னாலாம். கடகடான்னு கொட்டிட்டுதான் பால். உடனே சாமவேதத்துல பதச்சேதங்கள் ரிஷி எப்படி சொல்லியிருக்காரோ அப்படித்தான் பண்ணணும். சங்கீதம் சாமவேதத்தினுடைய உபவேதம், அதனால அதுலயும் அப்படி பதங்களே மாறி பிரிப்பாள், குத்தமில்லைன்னு விட்டாள். அஷ்டபதி பாடுற போது பக்தாள்லாம் ஜால்ரா வச்சுட்டு லலிதலவங்கல தாபரிசீலன்னு பாடுவாள். லலிதலவங்கல என்னமோ வங்கலம்னா கச்சா வங்கலம் மாதிரி தோணும் நமக்கு. இங்க வங்கலமும் இல்லை பித்தளையும் இல்லை, லலித லவங்க லதா பரிசீலன் இருக்கு. அதே லலித லவங்கல தாபரிசீலன்னு பாடுவாள். இதேதான் அரகுறையா சம்ஸ்கிருதம் வாசிச்சுட்டு இருக்கிறவன் அபத்தமா அஷ்டபதி பாடுறாரு தூஷிப்பன். அப்படிலாம் தூஷிக்கப்படாது. பக்தாள தூஷிக்கிறதுக்கு 3 கோஷ்டி உண்டா. பஜனை எதிர பண்றவாள் அற்புதமா பஜனை பண்ணுவாள். அப்படி பகவானத்தை கொண்டு போய் மனசை வச்சு விடுவாள். இரண்டாமங்கலம் கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் ராசகானமும் ராமகானமும் பண்ற போது அப்படி சுவாமிகிட்ட கொண்டு போய் சித்தத்தை சிரவணம் பண்ற பக்தாளுடைய மனசெல்லாம் கொண்டு போய் வைக்கிறாள். அப்படி பஜனை பண்ற கோஷ்டியில பதச்சேதம் தெரியாம சில பேர்கள் பஜனையும் பண்ணலாம். 6வது அப்படி பண்ணினா அறகுறையா சம்ஸ்கிருதம் படிச்சவன் என்ன பண்ணுவான், அபத்தமா சொல்றார் பாத்தியால் எழுத்தால் அவங்கல தாபரிசீலனர் பிரிக்கிறார் பாத்தியாரு தூஷிப்பனா. இவன் படிச்சவன் பணக்காரன் ஒரு கோஷ்டியா நம்ம கிட்ட வசூலுக்கு வந்துவிட போறாருன்னு அவன் அதுல பயந்துட்டு பஜனையை வெய்யவனா. இனிமே ராதா கல்யாணம் இது பெரிய உபதிரவம் அவன் வெய்யவனா. இந்த 2 பேராவது ஒருத்தங்கிட்ட வித்தியை இருக்கு, ஒருத்தங்கிட்ட பணம் இருக்கு, வெறும் பயல் விஷப்பட்டு கடைசியில சுண்டலுக்கு வந்து நிப்பனா. அவன் மையதான் ரொம்ப அக்கிரமம். நாள் அவள்லாம் எனக்கு சத்ருன்னு சுவாமி. என்ன அர்த்தம், நான் கேச நடத்துறேன், கவர்மெண்ட் கேஸா, பணம் உனக்கு செலவில்லாம நான் நடத்துறேன். பக்தாளை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்கோ, அவனை பத்தி நான் பாத்துக்கிறேன், செவுத்தடி அடிக்கிறேன். அதனாலதான் பக்தாள் கானங்கனம் பண்றவாள பரிகாசம் பண்றது போறது வருது. பஜனை பண்ணுவாள். அவ என்ன பஜனை வந்து நவ வியாக்கரணம் படிச்சுட்டா பஜனைக்கு வரப்போறா. என்னமோ பகவான் கோண கோண கோவிந்தான்னு பகவன் நாமா சொல்லுவாள். அவளெல்லாம் அப்படி எல்லாம் தூஷிக்கப்படாது. லஜ்ஜையை விட்டு ஜால்ரா போட்டு உஞ்சூத்தி சொம்படுத்துன்னு பரப்படுறாளே, அப்படி ஒருத்தன் பரப்பட முடியுமா லட்சியை விட்டு? அப்படிப்பட்ட பக்தாள்லாம் தூஷிக்கப்படாதா? இது சுவாமி வாக்கால சொன்னாள். அப்படி பக்தாளை யாராவது தூஷிச்சானே ஆனா எனக்கு சத்ருவ வாழ் விட்டாள் சுவாமி. அதனாலதான் பக்தாளே அப்படி நாமாவளி வாழி சொல்லுவாள். பாகவதாள்னு சில பேர்கள் அவள்லாம் என்ன ஏதோ ஏதாவது தவறுதலா கூட சொல்லலாம். சொன்னா சுவாமி எனக்கு அர்த்தமாகுங்கிறாள். அவளை போய் வந்து சிக்ஷிக்கிறதுக்கு நாம அதிகாரி? நாம் அதிகாரியே இல்லை. பக்தாள் அப்படி எல்லாம் தூஷிக்கப்படாதா? அது சாமவேதத்துக்கு உபவேதமாகினால சங்கீதத்துல இப்படி சொல்லிவிட்டா பாதகம் இல்லை.